விஜயோட கடலை நீங்க பாத்துட்டீங்க. எடப்பாடி வந்து இதை ஆதரிக்கிறாரு. எஸ்ஐஆர் ஆதரிக்கிறாரு. திராவிட கட்சி இவர் திமுக வந்து ஆதரிக்கிறேன்னு சொல்லல, எதுக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவங்கதான் வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து இது பண்ண போர்ஸ் பண்றாங்க. இந்த பக்கம் சீமான் அதை எதிர்க்கிறாரு. சோ ஒரு பேசிக்கா ஒரு மக்களாட்சியில ஒரு தனிப்பட்ட மனிதர்களுக்கான உரிமையை பறிக்கிறத வந்து ஒவ்வொரு கட்சியும் எப்படி ஒவ்வொரு விதமா பார்க்கின்றதுலயே வந்து ஒரு பெரிய கேள்வி நமக்கு எழுது இல்லையா? இது எப்படி அவங்க அணுகுறாங்க? ஒரு எடப்பாடி ஏன் அதை ஆதரிக்கணும்ன்றது எனக்கு வந்து அது மேபி அரசியல் காரணங்களா இருக்கலாம். அவர் பிஜேபி அந்த சப்போர்ட் அந்த காரணங்களா இருக்கலாம். இப்ப சீமான் எதுக்கு எதிர்க்கிறாரு? இப்ப விஜய் வந்து ஏன் வந்து பாடம் நடத்துறாரு? நீ இப்ப ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாடம் நடத்துறாரு. சோ இதெல்லாம் பாக்குறப்ப ஒவ்வொருத்தங்களுடைய அணுகுமுறையும் எது கோரோ அதை விட்டுட்டு கோர் இல்லாத விஷயங்களுக்காக தான் அவங்க எல்லாமே போராடுற மாதிரியோ இல்லை எதுக்குற மாதிரியோ தெரியுது இல்லையா? இது எப்படி சொல்றதுன்னா அந்த பொலிட்டிக்கல் எவாலுவேஷன் சொல்லுவாங்க இல்லையா? பொலிட்டிக்கல் வந்து போக 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 ஒரு ரிஃபைன் ஆகினே இருக்கும் இல்லையா? அந்த தெரியல தமிழ்நாட்டுல எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். நீங்க எப்படி நினைக்கிறீங்க அதை? உங்களுக்கு சொல்யூஷன் வேணும்னா நீங்க வந்து ஒரு பெரிய டீம் இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்க ஒரு பெரிய டீமை மேனேஜ் பண்றீங்கன்னா அங்க இருக்க அத்தனை பேருக்குமே நீங்க சொல்லணும். நீங்க ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்றீங்கன்னா நீங்க கார் மேனுஃபேக்சர் பண்றோம்ப்பா இதைதான் செய்யறோம்னா அவன் பெயிண்ட் அடிக்கணும்னு தெரியும், காருக்கு தான் பெயிண்ட் அடிக்கணும்னு அவன் வேலையை செய்வான், ஒரு கார் உருவாக்கி வந்துடும். நீங்க முழுக்க இந்த சிஸ்டம்ல என்னன்னா நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதையும் தெளிவா யாருக்கிட்டையும் சொல்லல. நான் சொல்றேன் நீ செய்ன்ற இதைதான் கொண்டு வர்றீங்க. நீங்க உண்மையிலேயே நோக்கம் இருந்தாலே உங்களால அதை நீங்க வந்து உண்மையா செய்திட முடியாது. எல்லா பிரச்சனையும் ஒரு ஆளாலேயோ ஒரு கட்சியாலேயோ செய்திட முடியாது. நல்ல தலைவர் வந்தா நல்ல திட்டங்களை வரவேற்று கொண்டு வந்து கொடுப்பாங்க. நாசகார திட்டங்களை எவ்வளவு நல்ல தலைவரா இருந்தாலும் உயிரோட வரைக்கும் தான் போராட முடியும். இது பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலத்தின் வழியா நம்மளுக்கு எல்லாம் சொன்ன ஆட்களுக்கும் தெரியும் இதெல்லாமே. அப்போ அவர்கள் மட்டும் என்ன ஸ்பெஷலா பண்ணி போறாங்க? அப்போ பக்கத்து மாநிலத்துல வந்து எத்தனை ஹெலிகாப்டருங்க உலகத்துல எவ்வளவு ஹெலிகாப்டர் இருக்கு. எப்பயுமே பாத்தீங்கன்னா கான்ட்ரவர்சியில சிக்கிறவங்களும் உண்மையை வெளிக்கொண்டு வர்றவங்க ஹெலிகாப்டர் மட்டுமே ஃபால்ட் ஆயிடுது. இத ஒரு ஊர்ல போய் இந்த மாதிரி ஒரு தலைவர் வெடிச்சு செதறாருன்னா அத நீங்க முக்கியமா பாக்குறீங்க. அதுக்கு பின்னாடி வந்து அடுத்த நாளே வந்து இவங்கதான் செஞ்சாங்கன்னு அடுத்த நாளே நியூஸ் பேப்பர்ல கொடுக்குறவங்க எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா அவர் வர்ற வழியில ஒரு ஹெலிகாப்டர் ஃபால்ட் ஆச்சு, அதை நோட் பண்ணுமா எனக்கு? இது ஆக்சுவலி என்ன சொல்றதுன்னா புவிசார் அரசியல்ல நடக்கிற பல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து பல சந்தேகங்கள் எழும்புது. சந்தேகங்களுக்கான விடைகளும் இருக்குது. ஆனாலும் இன்னும் அந்த புரிதல் அந்த போதனை அந்த புரிதலுடைய போதனை பத்தல ஆக்சுவலி இல்லையா? அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். நம்ம தலைவர்கள் எடுத்துக்கிட்டு ஓப்பனா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டா மக்கள் வர்றவங்க கேட்பாங்க, நீ இந்த லிஸ்ட் எடுக்க ஏன் இப்ப கடைசி நேரத்துல வந்த? அவன் ஒத்துழைக்க மறுத்துட்டாங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவர் தற்கொலையை பண்ணிட்டாரு நினைக்கிறேன் கேரளால. இந்த ஆபீசர் அவரும் எவ்வளவுதான் செய்யும் பிரஷர்ல. அப்ப மக்களே வந்து எல்லாரும் சேர்ந்து இல்ல எங்களுக்கு முடியாது, இந்த தேர்தலை வந்து நீங்க வந்து ஒத்தி வைங்க, ப்ராசஸ சரி செய்யற வரைக்கும் நீங்க வந்து ஒத்தி வைங்க, இல்ல ப்ராசஸ சரியா செய்யுங்க, நாங்க உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். இப்போ மக்கள் அந்த நிலைமைக்கு தான் தள்ளுறாங்க மக்களை. இது நம்ம இப்போ இதெல்லாம் எத்தனை சதவீதம் மக்களுக்கு இது புரிதல் வருது? ஏன்னா அடிப்படை வசதிக்கே வந்து வாழ்வாதாரத்துக்கே போராடுற நிலைமையில இருக்கும்போது நம்ம பேசலாம். நம்ம அமெரிக்கால உட்காந்துட்டும் லண்டன்ல உட்காந்துட்டும் நம்மளுக்கு கிடைக்கிற நேரத்தை சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி நம்ம வந்து செலவு செய்யணும். ஆனா நாளைக்கே வந்து போனாதான் வேலை, நாளைக்கு வந்து இந்த மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கான்ட்ராக்ட் இருக்குமா தெரியலையே, யாரா கூப்பிடுவாங்களா, அடிப்படை இது கைக்கும் வாய்க்குமே சரியா இருக்கும்போது வந்து நம்ம என்னடா அப்படின்னு தான் இருக்கும். அதுக்காக மக்களுக்கு வந்து எந்த அளவுல வந்து அதுக்குதான் அரசியல் கட்சிகள் இருக்கு, இயக்கங்கள் இருக்கு. அவர்கள் அந்த நேரத்துல தான் வர்றாங்க. அந்த நேரத்துல வரும்பொழுது அவர்களுக்கு வந்து என்னென்னலாம் உங்களுக்கு எதிர்ப்பா இருக்குன்ற அளவுக்கு தான் வந்து சொல்ல முடியும். சொல்லும் போது மக்களா வந்து செய்யறோம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்க ஒரே ஒரு மிகப்பெரிய வலிமை, நம்ம கிட்ட பலம், ஆட்கள் சதவீதம் பலம் ஜாஸ்தி. நீங்க ஜல்லிக்கட்டுலயே நம்ம பார்த்துட்டோம். நீ எவ்வளவு போலீஸை கொண்டு வந்து இறக்குனாலுமே நீ 6 லட்சம் 7 லட்சம் பேர் கூடி இருக்கும் போது நீ எவ்வளவு பேர் என்ன பண்ணிருப்ப? அதுக்கு ஒரு 3 நாள் தேவைப்பட்டது. 3 நாளா சொல்லி கடைசி நாள் அடிக்க போறாங்கன்னு சொல்லி அந்த
6 லட்சம் ஆட்களை வந்து வேடிக்கை பார்த்தவங்களாம் அனுப்பிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து உணர்வாளர்களை கடைசியா கொண்டு வரும்போது ஒரு 5000 3000 இருந்து ஒரு 5000 பேர் கடைசியா நின்னா பாருங்க. ஆமா. அவங்கதான் ரொம்ப அவனை நீங்க என்ன சொன்னாலும் அவனை அனுப்ப முடியாது. ஆமா. அவன் எல்லாம் உன் டெக்னிக் எல்லாம் கூட பயங்கர டெக்னிக் தெரிஞ்சவனா இருப்பான் அவன். அந்த மாதிரியா இருக்கவங்க தான் எல்லாருமே அந்த 5000 பேரா வந்து இருக்க முடியாது. ஆனா இது ரிலேட்டடா வந்து இவரு மணியரசன் நான் ரீசெண்டா பேசிட்டு இருந்தேன். பேசுறப்ப அவரு சொன்ன ஒரு உதாரணம் ரொம்ப சலிப்பா இருக்க. என்னது இது, மக்கள் எல்லாம் எதுவும் சீரியஸான விஷயம் பார்க்க மாட்டேன்றாங்க. எல்லாருமே வந்து அது என்ன சீரியஸ்னஸ் புரியாம நடந்துக்கிறாங்க. இது என்ன பண்றது அப்படின்றப்ப அவர் தான் சொன்னாரு, சரி ரயில் பெட்டி போறப்ப அந்த இன்ஜின் தான் போகும் ஃப்ரண்ட்ல, பின்னாடி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே போகும். ஸோ நீங்கெல்லாம் வந்து போராட மனநிலை இருக்கிறவங்க, இது மாதிரி சமூக விழிப்புணர்வு அக்கறையா இருக்கிறவங்க, நீங்களாம் ரயில் பெட்டி மாதிரி நீங்க வந்து போயிட்டே இருங்க, மக்கள் தன்னால பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்கன்ற மாதிரி சொன்னாரு அவரு. சரி, நீங்க சொல்ற அந்த உதாரணம் அப்படிதான் இருக்குது. அந்த 5000 அடிவான பாத்தீங்களா? இல்ல ஆமா. அவன் இப்போ நம்மளுக்கே இவ்வளவு சலிப்புத்தன்மை வருதுன்னா மக்களுக்கு பொதுவா அவர் இப்ப லண்டன் வந்த பொழுது வந்து அவரை வந்து யாரும் தெரியாத ஆட்கள் அதிகமா இருக்காங்க. ஆனா அவர் வந்து செய்த தியாகங்களும், அவர் வந்து கருத்தியலாக எதிர்த்து நின்று போராடினதும் நீங்க மற்ற அரசியல் கட்சிகளோட ஆசனங்கள் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. ஆனா அவரை கொண்டு போய் சேர்க்காதது அவருக்கெல்லாம் எவ்வளவு சலிப்பு இருக்கும் பாருங்க. ஆனாலுமே அவர் இந்த வயசுலயும் வந்து இயங்கிட்டு வராரு. அது மாதிரி எல்லாருமே எல்லா கருத்துமே சரியா சொல்லுவாங்கன்னு இல்லை. இப்போ ரொம்ப காலமாவே என்னன்னா, நான் இந்த பாயிண்ட் பத்தி சொல்லணும்னு வந்தேன். ஏதோ வேற ஏதோ திசை திரும்பிட்டேன். நானு ரொம்ப இம்மெச்சூரான ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கணும். என்னன்னா, இதுக்கு பேசுறாரா இவர் திமுக, இதுக்கு பேசுறாரா இவர் சங்கி, இதுக்கு பேசுறாரா இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு இது இருக்கு, இவர் வந்து அந்த மாதிரி ஒரு என்னன்னே ஒரு இவங்களாவே இது கட்டிடுறாங்க. அப்புறம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ஒரு முடிவு எடுத்து இவங்க ஒரு புரிதலுக்கு வர்றாங்க. நேற்று வரைக்கும் வந்து ஒரு அரசியல் தலைவர் தான் வந்து எல்லாம் செய்வாருன்னு இவங்க சொல்லிட்டு இருந்த போதும் நம்ம சொல்றோம் அப்படியெல்லாம் இல்லைங்க, அவரையும் மிரட்டினா அவரையும் வந்து டார்கெட் பண்ணி அவரையும் ஊழல் செய்ய விட்டா அவரும் மாறுவாருங்கன்னு சொல்லும் போது அதெல்லாம் இல்லை, என் ரத்தம் என் உறவு என்ன, அவரை வந்து அப்படி இந்த மாதிரி புனிதப்படுத்துறாங்க. இவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாகி இவர்கள் நேரடியா அதை பார்த்த பிறகு இவர்கள் வந்து அதே ஆட்களை போட்டு அடிச்சு பொழக்கிறாங்க. போடுற தொப்பில இருந்து ஷூல இருந்து அவர் வந்து இது செய்யறாரு அதை செய்யறாரு எல்லாமே அதெல்லாம் உண்மையா இருந்ததுன்னா அப்ப நீ முந்தா நாள் வரைக்கும் நீ தான் அவர் ஆதரிச்சிருந்த. அப்ப நீ மாறும்போது நீ மாறின மாதிரி வேற ஒருத்தனுக்கு இன்னொரு நாள் புரிதல் வரும். கொஞ்சம் ஒரு மனிதத்தோடு நடந்து கொள்ளும் போது அது ரொம்ப ரொம்ப இம்மெச்சூரா இருக்கு. இது எல்லாமே இந்த டிக்டாக் ஜெனரேஷன் மாதிரி ஆயிடுறாங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல காணொலியை பார்க்க ஆமா அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியானதுனால விஜய் ஆதரிச்சு பேசினா நீ வந்து யூத்துப்பா அவ்வளவுதான். கரெக்ட். ஏதாவது சொன்னா பூமர் ஏதாவது 2 நிமிஷத்துக்கு மேல பேசாலே பூமருங்க இப்பெல்லாம். அதனால அந்த நிலைமைக்கு தான் வந்துட்டாங்க. அப்போ ஒரு அவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நீங்க இப்ப இந்த எஸ்ஐஆர் எல்லாம் பத்தி சொன்னா அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. அவனுக்கு நீங்க உங்களுக்கு பாருங்க, நீங்க அமெரிக்கால உட்காந்துட்டு லண்டன்ல உட்காந்து நம்மளுக்கு பதறுது, நம்ம கூட இருக்கவனுக்கு ஓட்டு இல்லைன்னா என்ன ஆயிடும் நம்மளுக்கு பதறுது. அவனுக்கு போய் சொல்லிப்பாங்க ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்கப்பான்னு சொல்லி பாருங்களேன். சோ வாட் அப்படின்னு அது அந்த மாதிரியான நிலைமையில இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி ரயில் பெட்டிகள்லாம் இல்லாம நம்ம வந்து அந்த என்ஜினாக இருந்து ஏதாவது முயற்சி செய்து பார்க்கணும். இல்ல நீங்க வந்து ஆமா இது நீங்களும் கொஞ்சம் வந்து நிறைய நாட்கள் காணொலிகள்லாம் வந்து வரல. நம்ம நம்மள இந்த மாதிரி செய்யறவங்களை வந்து ஆதரிச்சு அவர்களுக்கு வந்து நேரம் ஒதுக்கி இது செய்யறது வந்து நீங்க ஒருத்தரையா வந்து அழைத்து அதுல வந்து கூப்பிடுறவங்க எல்லாம் நான் பார்த்தா பெரிய இன்ஸ்பைரிங் ஆட்கள். அவர்கள் செய்யற வேலையில எல்லாம் வந்து நிறைய வேலைகள் நம்ம செய்யலனாலும் அவர்கள் வந்து நீங்க தொடர்ந்து அவர்களை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றது அதெல்லாமே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஆள் வந்து நீங்க பார்த்த மாதிரி மணியரசன் ஐயா மாதிரி தான் செய்வான், ஆனா அதை பெருசா சொல்லிக்க மாட்டான். அவருடைய கடமையே செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கும் அந்த வேலைகள் இருக்கு, நம்ம அவங்கள வந்து அறிமுகப்படுத்தணும். அவர்களை ஒரு தடவை அவங்க பேச்சை கேட்டாங்கன்னா இவங்களுக்கு தெரிய வந்துடும். நீங்க இருந்துட்டு போங்க. நான் அதான் இந்த இம்மெச்சூரான இருக்க ஆட்களை பத்தி நான் கேட்கும்போது அதான் நீங்க இருந்துட்டு போய் வாரிசாளன் தோழர்கிட்ட இருக்கிறது நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்குது, சில விஷயங்கள் எனக்கு சரியா வரல. மணியரசன் ஐயா சொல்றது எல்லாமே நான் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை.
அதே மாதிரி சீமான் சொல்ற எல்லாமே நான் ஒத்துக்கணும் இல்லை. ஆனா அதுல இருந்து எடுத்துட்டு போங்க. வேல்முருகனை விட பெரிய போராளியா வந்துருவாங்களே. சொல்லுங்க. இத அவரை பத்தி பேசினா திராவிட, அவரு பேசுனா நானே திமுக ஆயிடுவேன். அதான் சொல்றேன். அவர் திமுக அது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் ஒரு இதுவா நம்மளுக்கே எப்படி இருக்கும்போது அப்ப இருக்கும் தானே. அந்த கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த விஷயத்துல அதை பிடிக்கும், அந்த விஷயத்துல இது பிடிக்கும், எல்லாத்தோட பெஸ்டையும் எடுத்துக்கோங்க. எதெல்லாம் பிடிக்காதோ அதை உதறி தள்ளுங்க, அதை நேரா சொல்லுங்க, அவங்களே ஒத்துப்பாங்க. அவங்களோட நியாயம் அவங்களுக்கு தான் தெரியும். தமிழ் மொழி தமிழர் நலன் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா செயல்பாடுகள் மட்டும் பாருங்க. தலைவர்களையோ இல்ல பிம்பமாவோ பார்க்காதீங்க. அவங்க செயல்பாடு தொடர்ச்சியா தமிழர் நலனை ஒட்டி இருக்கா, தமிழ் மொழி ஒட்டி நலனை ஒட்டி இருக்கான்னு மட்டும் பாருன்றத நான் என்னுடைய புரிதல் நான் அப்படிதான் பாக்குறேன். அதுபோல இப்ப திமுக பத்தி பேசுறப்ப கூட நம்ம திமுகன்ற ஒரு கட்சியுடைய நடவடிக்கை, அதோட செயல்பாடுகள், அது என்ன மாதிரி தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கு, அதுலதான் நமக்கு கோபமே இருக்கே தவிர, அதுக்குள்ள 1000 தமிழர்கள் இருக்காங்க, 1000 தமிழர் நல்லாவும் செயல்படுறவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருமே நம்ம டார்கெட் பண்ண முடியாது. வளர்ந்துவா உண்மைதான். நீங்க அதோட தலைமை திருடப்பட்டிருக்குங்க. நீ விரும்புறியா, நீ ஒத்துக்கிறியா? தலைமை திருடப்பட்டிருக்கு. நீ போய் அதை உடைச்சு நீ ஒரு பெரிய ஆளா உருவாவு. உன்னை பார்த்து அவங்க இவன் வந்துருவான அடுத்த தலைமையிலுக்கு வருவானுன்ற மாதிரி நீ உருவாக்கு. உனக்கு அந்த கஷ்டப்படுற வேலையும் வேண்டாம், குறை சொல்லிட்டு எல்லாத்தையுமே மட்டும் இருந்தா எப்படி வரும்? இப்போ முதல்ல நம்ம இப்ப இருக்க நிலைமையில தீவிரமா சண்டை செய்ய வேண்டியிருக்கு. ஆமா, உண்மை உண்மை. சண்டை செய்ய வரும்போது உன் கூட நிக்கிறவன எல்லாருமே நீ அவன் மூக்கு சேரல, அவனுக்கு தொப்பை ஜாஸ்தியா இருக்குன்னா அதெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு சண்டை செய்ய ஆள் வேணும். எனக்கு நான் சண்டை செஞ்சு நான் ஃபர்ஸ்ட் உயிரை காப்பாத்திக்கிட்டு அதுக்கப்புறமா தான் செய்யணும். நீ அவனுக்கு ஹேர் ஸ்டைல் பிடிக்கல, அந்த சின்ன சின்ன சில்லற விஷயங்கள்லாம் தூக்கி போடு. இப்போதைக்கு அதெல்லாம் நம்ம செய்யணும். அந்த செய்யற வேலையை நம்ம செய்துட்டோம் அப்படின்னா, இப்போ வேல்முருகன் அண்ணனை பத்தி பேசும்போது இங்க கூட இருக்க ஒரு படிக்க வந்த ஒரு நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த விவசாயிகள் இதுல இந்த கோகோ கோலா இதை பத்தி அவங்க ஒரு கோக் கம்பெனி ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் ஒரு நிமிஷத்துக்கு உரியறான்ற அந்த டைலாக், அது கத்தி படத்துல விஜய் பேசுற டைலாக பத்தி பேசுறேன். நான் சொல்றேன் இந்த கோகோ கோலாவை பத்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், அந்த விஜய் படத்துல அப்படி பேசின டைலாக் யாரு? இதே கோக்குக்கு நடிச்சு அட்வர்டைஸ்மெண்ட்ல வச்சு கோடி கோடியா சம்பாதிச்சவரு அதே சினிமால கோடி கோடியா சம்பாதிச்சப்போ அந்த டைலாக் ஊழல் சும்மா பேசுறாரு. சரி, ஓகே. அப்ப உனக்கு வேல்முருகனை தெரிஞ்சுக்கணும்ல. அதே போராட்டத்தை தாமிரபரணி தண்ணி போராட்டத்துல சுத்தி முத்தி அடிச்சு ரத்தம் நிஜமா போராட்டம் பண்ணி ரத்தம் இந்த கோ கம்பெனி அங்க இருந்து அவ்வளவு பிரச்சனை பண்ணவரை தெரியலையே உனக்கு. அதே டிவிகே, அதே பேர்ல எதுக்கு கட்சி டிவிகேன்னு வரீங்க திருப்பி? அவருக்கு டிவிகேனா இப்ப பாருங்க, மீடியா மூலமா ஏதோ தெரிய வரும். வேல்முருகன் ஒரு இருக்காரு, அவருக்கு கட்சி இருக்கு, அந்த தமிழர் வாழ்முறை கட்சி அப்படின்னு சொல்லி தெரியணும்னா களத்துல போராடி ரத்தம் சிந்தினவன் அடி வாங்கணும், அவரை சுத்தி அடி வாங்கணும், அந்த காணொலியும் இருக்கு. அது எவ்வளவு வியூஸ் போயிருக்கு, மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு. இந்த கத்தி படத்துல அவரு அதை பேசினாரு, விவசாய ரத்தத்தை குடிக்கிறான் கோகோ கம்பெனி அப்படின்னு போது அது எங்க போய் சேருது?